சபை உரையாளர் அதிகாரம் 9. இவை அனைத்தையும் ஆழ்ந்து எண்ணி பார்த்தேன். நேர்மையாளரும் ஞானமுள்ளோரும் கடவுளின் கையில் இருக்கின்றனர். அவர்கள் அன்பு செய்வதும் பகைப்பதும் ஆகிய அவர்களின் செயல்களெல்லாம் கடவுளின் கையிலேதான் இருக்கின்றன. இனி வரப்போவது என்ன என்பதும் எந்த மனிதருக்கும் தெரியாது. விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் எல்லாம் நேரிடும். நேர்மையாளருக்கும் பொல்லாருக்கும், நல்லவருக்கும் கெட்டவருக்கும், மாசற்றோருக்கும் மாசுள்ளோருக்கும், பலி செலுத்துவோருக்கும் பலி செலுத்தாதோருக்கும் விதித்துள்ளபடிதான் நேரிடும். பொல்லாருக்கு நேரிடுவது போலவே நல்லார்க்கும் நேரிடும். நேர்ந்து கொள்ள தயங்குகிறவருக்கு நேரிடுவது போலவே நேர்ந்து கொள்ளுகிறவருக்கும் நேரிடும். விதித்துள்ளபடிதான் எல்லாருக்கும் நேரிடும். இதுவே உலகில் நடக்கிற அனைத்திலும் காணப்படுகின்ற தீமை. மேலும் மக்களின் உள்ளங்களில் தீமை நிறைந்திருக்கின்றது. அவர்கள் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்கள் மனதில் மூடத்தனம் இருக்கின்றது. பின்னர் அவர்கள் இறந்து போகிறார்கள். ஆயினும் ஒருவர் உயிரோடு இருக்கும் வரையில் நம்பிக்கைக்கு இடம் உண்டு. செத்துப்போன சிங்கத்தை விட உயிருள்ள நாயே மேல். ஆம், உயிருள்ளோர் தாம் இறப்பது திண்ணம் என்பதையாவது அறிவர். ஆனால் இறந்தோர் எதை பற்றியும் அறியார். அவர்களுக்கு இனிமேல் பயன் எதுவும் கிடையாது. அவர்கள் அறவே மறக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அன்பு, பகைமை, பொறாமை எல்லாம் முன்பே ஒளிந்து போயிற்று. உலகில் நடக்கும் எதிலும் அவர்கள் என்றுமே பங்கெடுக்கப் போவதில்லை. ஆகவே நீ நன்றாய் சாப்பிடு, களிப்புடன் இரு, திராட்சை ரசம் அருந்தி மகிழ்ச்சியுடன் இரு. இவை கடவுளுக்கு உடன்பாடே. எப்போதும் நல்லாடை உடுத்து, தலையில் நறுமண தைலம் தடவிக்கொள். இவ்வுலக வாழ்க்கை வீணெனினும் உனக்கு கிடைத்துள்ள வாழ்நாள் முழுவதும் நீ உன் அன்பு மனைவியோடு இன்புறு. ஏனெனில் உன் வாழ்நாளில் உலகில் நீ படும் பாட்டிற்கு ஈடாக கிடைப்பது இதுவே. நீ செய்ய நினைக்கும் செயல் எதுவோ அதை செய். அதையும் உனக்கு ஆற்றல் இருக்கும்போதே நீ செய். ஏனெனில் நெருங்கிக் கொண்டிருக்கும் பாதாளத்தில் செயல் இல்லை, சிந்தனை இல்லை, அறிவு இல்லை, ஞானமும் இல்லை. உலகில் வேறொன்றையும் கண்டேன். ஓட்ட பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரே வெற்றி பெறுவார் என்பதில்லை. வலிமை வாய்ந்தோரே போரில் வெற்றி அடைவார் என்பதில்லை. ஞானமுள்ளோருக்கு வேலை கிடைக்கும் என்பதில்லை. அறிவுள்ளவரே செல்வம் சேர்ப்பார் என்பதில்லை. திறமை உடையவரே பதவியில் உயர்வார் என்பதும் இல்லை. எவருக்கும் வேலையும் வாய்ப்பும் செம்மையாய் அமைய வேண்டும். தமக்கு துன்ப வேலை எப்போது வருமென்று ஒருவருக்கு தெரியாது. வலையில் அகப்படும் மீன்களைப் போலவும் கண்ணியில் சிக்கும் பறவைகளைப் போலவும் அவர் சிக்கிக் கொள்வார். எதிர்பாராத வகையில் அவருக்கு கேடுகாலம் வரும். ஞானத்தை பற்றிய சிந்தனைகள். நான் கண்ட வேறொன்றும் உண்டு. இவ்வுலகில் ஞானம் எவ்வாறு மதிக்கப்படுகிறது என்பதை அது நன்கு எடுத்து காட்டுகிறது. சிறிய நகர் ஒன்று இருந்தது. அதில் இருந்த மக்களின் எண்ணிக்கை மிக குறைவு. வலிமை வாய்ந்த மன்னன் ஒருவன் அதன் மேல் படையெடுத்து வந்தான். அதை முற்றுகையிட்டு தாக்கினான். அந்நகரில் ஞானமுள்ளவர் ஒருவர் இருந்தார். ஆனால் அவர் ஓர் ஏழை. அவர் தம் ஞானத்தால் நகரை காப்பாற்றினார். ஆயினும் அவரை பற்றி எவரும் நினைக்கவில்லை. வலிமையை விட ஞானமே சிறந்தது என்பதே என் கருத்து. அந்த ஏழையின் ஞானம் புறக்கணிக்கப்பட்டது. அவருடைய சொல்லை எவரும் கவனிக்கவில்லை.
மூடர்கள் கூட்டத்தில் அதன் தலைவன் முழக்கமிடுவதை கேட்பதை விட ஞானமுள்ளோர் அடக்கமுடன் கூறுவதை கேட்பதே நன்று. போர்க்கருவிகளை விட ஞானமே சிறந்தது. ஆனால் பலவற்றை ஒரே ஒரு தவறு கெடுத்துவிடும். சபை உரையாளர் அதிகாரம் 10. மதிகேட்டை பற்றிய சில குறிப்புகள். செத்த ஈக்கள் நறுமண தைலத்தை முடை நாற்றம் வீசச் செய்யும். அதுபோல சிறிய மதிகேடும் மேன்மையான ஞானத்தை கெடுத்துவிடும். தக்கன செய்வதையே ஞானியரின் உள்ளம் நாடும், தகாதன செய்வதையே மூடரின் உள்ளம் நாடும். மூடர் தெருவில் நடந்தாலே போதும், அவரது மடமை வெளியாகிவிடும். தாம் மூடர் என்பதை அவரே அனைவருக்கும் காட்டிவிடுவார். மேலதிகாரி உன்னை சினந்து கொண்டால் வேலையை விட்டுவிடாதே. நீ அடக்கமாய் இருந்தால் பெருங்குற்றங்களும் மன்னிக்கப்படலாம். உலகில் நான் கண்ட தீமை ஒன்று உண்டு. அது உயர் அலுவலரின் தவறால் விளைவது. மூடர்களுக்கு உயர்ந்த பதவி அளிக்கப்படுகிறது. செல்வர்கள் தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறார்கள். அடிமைகள் குதிரை மீது ஏறி செல்வதையும், உயர்குடி பிறந்தோர் அடிமைகளைப் போல் தரையில் நடந்து செல்வதையும் நான் கண்டிருக்கின்றேன். குழியை வெட்டுவோர் அதில் தாமே வீழ்வர். கன்னமிடுவோரை கட்டுவிரியன் கடிக்கும். கற்களை வெட்டி எடுப்போர் கற்களால் காயமடைவர். மரத்தை வெட்டுவோர் காயத்திற்கு ஆளாவர். மழுங்கிய கோடாரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக கடினமாய் இருக்கும். ஞானமே வெற்றிக்கு வழிகோலும். பாம்பை மயக்கும் முன் அது கடித்துவிட்டால் அதை மயக்கும் வித்தை தெரிந்திருந்தும் பயனில்லை. ஞானியரின் வாய்மொழி அவருக்கு பெருமை தேடித்தரும். மூடரோ தம் வாயால் கெடுவர். அவரது பேச்சு மடமையில் தொடங்கும், அதன் முடிவோ முழு பைத்தியமாகும். மூடர் வளவளவென்று பேச்சை வளர்ப்பர். என்ன பேசப் போகின்றார் என்பது எவருக்கும் தெரியாது. அதற்கு பின் என்ன நடக்கும் என்பதை எவரும் அறியார். அளவு மீறி உழைத்து மூடர் தளர்ந்து போவர். ஊருக்கு திரும்பி போகவும் வகை அறியார். அரசர் சிறு பிள்ளையுமாய், தலைவர்கள் வைகரையிலேயே உண்டு களிப்போருமாய் இருக்க பெற்ற நாடே, ஐயோ உனக்கு கேடு. அரசர் உயர்குடி பிறந்தவராயும், தலைவர்கள் குடி வெறியர்களாய் இல்லாமல் வலிமைக்காக உரிய நேரத்தில் உண்பவர்களாயும் இருக்க பெற்ற நாடே, நீ நீடு வாழ்வாய். சோம்பேறியின் வீட்டு கூரை ஒழுகும். பழுது பார்க்காதவரின் வீடு இடிந்து விழும். விருந்து மனிதருக்கு மகிழ்ச்சி தரும். திராட்சை ரசம் வாழ்க்கையில் களிப்பு தரும். பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். தனிமையிலும் கூட அரசனை இகழாதே. படுக்கை அறையிலும் கூட செல்வர்களை இகழாதே. வானத்து பறவைகள் நீ கூறியதை எடுத்துச் செல்லும். பறந்து சென்று நீ சொன்னதை திரும்பச் சொல்லும். சபை உரையாளர் அதிகாரம் 11. ஞானமுள்ளோரின் செயல்கள். உன் பணத்தை வைத்து துணிந்து கடல் வாணிகம் செய். ஒரு நாள் அது வட்டியோடு திரும்பி வரும். உன் பணத்தை பிரித்து 7-8 இடங்களில் முதலாக வை. ஏனெனில் மண்ணுலகில் எத்தகைய இடர் நேரும் என்பதை நீ அறிய இயலாது. வானத்தில் கார்முகில் திரண்டு வருமாயின் ஞாலத்தில் மழை பெய்யும். மரம் வடக்கு நோக்கி விழுந்தாலும் தெற்கு நோக்கி விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். காற்று தக்கவாறு இல்லை என்று காத்து கொண்டே இருப்போர்
விதை விதைப்பதில்லை, வானிலை தக்கபடி இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருப்போர் அறுவடை செய்வதில்லை. காற்றின் போக்கையோ கருவுற்ற பெண்ணின் வயிற்றில் உயிர் வளரும் வகையையோ நீ அறிய இயலாது. அவ்வாறே அனைத்தையும் செய்கிற கடவுளின் செயல்களையும் உன்னால் அறிய முடியாது. காலையில் விதையை தெளி, மாலையிலும் அப்படியே செய். அதுவோ இதுவோ எது பயன் தரும் என்று உன்னால் கூற முடியாது. ஒருவேளை இரண்டுமே நல்விளைச்சலை தரலாம். ஒளி மகிழ்ச்சியூட்டும், கதிரவனை காண கண்கள் களிக்கும். மனிதன் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவன் தன் வாழ்நாளெல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்கட்டும். இருள் சூழ்ந்த நாள்கள் பல இருக்கும் என்பதையும் அவன் மறக்கலாகாது. அதற்கு பின் வருவதெல்லாம் வீணே. இளையோருக்கு அறிவுரை. இளையோரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமையின் நாள்களில் உங்கள் உள்ளம் களிப்புடன் இருக்கட்டும். மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். மனக்கவலையை ஒழியுங்கள், உடலுக்கு ஊறு வராதபடி காத்து கொள்ளுங்கள். இளமையும் வீண், அதன் வலிமையும் வீண். சபை உரையாளர் அதிகாரம் 12. ஆகையால் உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாள்களும் ஆண்டுகளும் வருமுன் அவரை உள்ளத்திலே நினை. அதாவது கதிரவன், பகலொளி, நிலா, விண்மீன்கள் ஆகியவை உனக்கு மங்கலாய் தெரியும் முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் இருண்டு வருவது போல தோன்றும் முன்னும், வீட்டு காவலர் நடுக்கங்கொள்ள, வலியோர் தளர்வுறு முன்னும், அரைப்போர் மிக சிலராகி தம் வேலையை நிறுத்தி கொள்ள, பலகனி வழியாய் பார்ப்போர் ஒளி இழந்து போகும் முன்னும், தெருச்சந்தடி கேளா வண்ணம் கதவுகள் அடைத்து கொள்ள, சிட்டுக்குருவியின் கீச்சொலியும் உறக்கத்தை கலைக்க, இன்னிசை கருவி இசைக்கும் மகளிர் அனைவரும் ஓய்ந்து போகும் முன்னும், மேட்டை கண்டு அச்சங்கொண்டு தெருவில் நடப்பதை நினைத்து திகில் கொள்ளும் முன்னும், வாதுமை மரம் பூ பூக்கும் முன்னும், வெட்டுக்கிளியை போல நடை தட்டு தடுமாற ஆசையெல்லாம் அற்றுப்போகும் முன்னும், உற்றார் வீதியில் அழுது புலம்ப நீ முடிவற்ற ஓய்வுக்கு செல்லும் முன்னும், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வெள்ளி கயிறு அறுந்து பொன் விளக்கு கீழே விழுந்து உடைவதற்கு முன்னும், குளத்தருகள் குடம் உடைந்து நொறுங்க, கிணற்றருகள் உருளை உடைந்து விழுமுன்னும், மண்ணினின்று வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும் முன்னும், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும் முன்னும், உன்னை படைத்தவரை உள்ளத்தில் நினை. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். எல்லாமே வீண். தொகுப்புரை. சபை உரையாளர் ஞானமுள்ளவராய் இருந்ததோடு தாம் அறிந்தவற்றை மக்களுக்கு தொகுத்தும் தந்தார். சபை உரையாளர் இனிய நடையில் எழுத முயன்றுள்ளார். உண்மையை ஒளிவு மறைவில்லாமல் எழுதி வைத்திருக்கிறார். ஞானமுள்ளோரின் சொற்கள் ஆயரின் கோல் போல் வழிநடத்தும். தொகுத்து வைத்த முதுமொழிகள் பசுமரத்தாணி போல் உள்ளத்தில் பதியும். அவை ஒரே ஆயரால் அளிக்கப்பட்டவை. பிள்ளாய், மேலும் ஓர் எச்சரிக்கை. நூல்கள் பல எழுதுவதால் பயன் ஒன்றுமில்லை.
மிகுதியான படைப்பு, உடலுக்கு இளைப்பு. இவை அனைத்திற்கும் முடிவுரையாக ஒன்று கூறுகிறேன். கடவுளுக்கு அஞ்சி நட, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டனர். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும், மறைவான செயலுக்கும் கூட, அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.